இங்கே ஒரு ஜோடி ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க புக் பண்ண ஹோட்டல்ல பிராத்தல் யூஷுவலா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு போலீஸ் ரைடு வர இந்த ஜோடியும் பிடிச்சிட்டு போயிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆளை பேசவே விட மாட்டாங்க. இந்த பொண்ணு நாங்க மேரிட்னு போய் நெத்தில இருக்க பொட்டை காட்ட உடனே போலீஸ் உங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்க இவங்க எங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சுன்னு போலீஸ் உடனே உங்க 2 பேரோட குடும்ப பேரும் வேற வேறையா இருக்கு, எப்படி நாங்க நீங்க கல்யாண ஜோடி நம்புறதுன்னு கேட்க கொஞ்ச நேரத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லி சண்டை போட ஆரம்பிக்க உடனே போலீஸ் இவங்க உண்மையாலே புருஷன் பொண்டாடி தான் இவங்களை விட்டுறாங்க. இந்த பொண்ணு கோவத்துல உங்களால ஒழுங்கா ஒரு ஹனிமூன் பிளான் கூட புக் பண்ண தெரியாதா, இப்படி கேவலமான ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணிருக்கீங்க, நான் இப்பவே ஊருக்கு போறேன்னு சண்டை போட இவன் இப்ப ஊருக்கு போனா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும்னு சொல்ல ஆனா இந்த பொண்ணு கேட்க மாட்டா. உடனே இவன் நீ எங்க குடும்ப பேரை உன் பேர் பின்னாடி போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதுன்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க மாப்பிள்ளை இப்ப சரின்னு சொன்னாலும் அப்புறம் அவங்க குடும்ப பேரை சேர்க்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, நான் தான் முட்டாள், அவங்க சொன்னது சரிதான்னு இவ கத்த ஒரு வழியா இவன் அவளை ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்களை பிக்கப் பண்ண வந்தா இவனோட அண்ணன் கிட்ட நடந்ததை சொல்ல அவங்க வீட்டுல நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்களை ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அப்புறம் அண்ணன் நீ இந்த விஷயத்தை வீட்டுல எல்லார்கிட்டையும் சொன்னதும் அவனோட அம்மா அப்பா டென்ஷன் ஆக உடனே இவனோட அம்மா இந்த பொண்ணு பேர் விஷயத்தை நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லணும்ல, இருக்கட்டும் மாமியார்னா நான் யாருன்னு காட்டுறேன்னு அவங்க பேசுறத இவ ரூம்ல இருந்து கேட்டுட்டு இவன் கிட்ட நீ இந்த விஷயத்தை உன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லலையான்னு கேட்க இவன் அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்னு கேட்கறான். மறுநாள் இந்த மாமனார் மாமியார் வாக்கிங் போறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன் பேர் சேர்க்கறதுல என்னவா அவளுக்குன்னு சொல்லி இவங்களை ஏத்தி விடுறாங்க. ஆனா இந்த மாமியாரோட ஒரு ப்ரொஃபசர் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஏன் பேரை மாத்திக்கணும், அது அவங்களோட குடும்ப வரலாறு, அவளோட அடையாளம், இப்ப நீ உன்னோட பேரை மாத்தி என்ன சாதிச்ச, உன்னோட அடையாளத்தை முழுசா தொலைச்சிட்டேன்னு சொல்ல வீட்டுக்கு வந்த இந்த மாமியார் எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட அப்பா குடும்ப பேரை என் பேரோட வச்சுக்க போறேன்னு சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுது.